இட்லி கூடயும் தோசை கூடயும் தொட்டு சாப்பிட ஒரு அடிப்பொலி தேங்காய் சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு தவணை செஞ்சு பாருங்க. அப்புறம் இப்படி மட்டும்தான் நீங்கள் சட்னி செய்வீங்க. தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஞ்சி இஞ்சி போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். சிரவியும் போடலாம், ஆனால் நான் இந்த மாதிரி கொத்து கொத்தாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இனி நாம் பொட்டுக்கடலை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லூஸ் ஆக்கிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். பாருங்கள், இந்த ஒரு கன்சிஸ்டன்சி எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். இனி சட்னியை ஒன்று தாளித்து எடுக்கலாம். அதுக்கு பேன் வச்சு சூடாகி வரும்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இனி கடுகு ஒன்று பொரிஞ்சு வரும்போது நாம் கொஞ்சம் உளுந்து சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உளுந்து ஒன்று கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது வற்றல் மிளகு சேர்த்து கொடுக்கணும். ஒரு 2 மிளகு தான் நான் எடுத்திருக்கேன். இனி நாம் கறிவேப்பிலை சேர்த்து கொடுக்கலாம். എന്നിട്ട് நல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்ச சட்னியிலேக்கு இது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. இது இட்லி கூடயும் தோசை கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.